இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் நீங்க வந்துகிட்டு செய்யுங்க. அதைத்தான் அரசியல் சட்டம் சொல்லுது. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், தீவிர சிறப்பு சீர்திருத்தம் என்பது வந்துகிட்டு எல்லா இடத்துலையும் செய்யறதுக்கு உனக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கல, மக்கள் தான் கொடுக்குறாங்க அதிகாரம். இந்த இடத்துல பிரச்சனையும் இல்லை, நீ இருக்கிற இடத்துல செய்யுங்கிறது தான் உனக்கு. நீ எல்லாத்தையும் போட்டு குழப்பற, மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஐயோ காலையில எந்திரிச்ச உடனே எங்க போறது என்ன பண்றது, எனக்கு வந்துட்டு கரண்ட் பில் கட்டுறதா, தண்ணி வரி கட்டுறதா, வீட்டு வரி கட்டுறதா, நான் என் பொழப்ப பாக்குறதா, குழந்தைகள் இந்த மாதிரி மருத்துவம், ஐயோ நான் இது எப்படா இந்த வேலைக்கு போயிட்டு வர்றது செய்யறது, வீட்டுக்கிட்ட இருக்கிற பிரச்சனை, வேலைக்கிடத்துல இருக்கிற பிரச்சனை, இப்படின்னு அன்றாட வாழ்க்கையை கடுமையான நெருக்கடி. அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி பாதிக்கும், ஒரு தனி மனிதனை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அரசியல்வாதிகள் இந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ இன்றையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இந்த எஸ்ஐஆரை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த எஸ்ஐஆர் பணியில் இருந்தவங்க வந்துக்கிட்டு சூசைட் பண்ணிட்டாங்கன்றெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதுதான் நெருக்கடி. இது வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இன்னைக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இன்னைக்கு சம்பளம் வருமா வராதா, சம்பளம் வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா பத்துமா பத்தாதா, நான் வந்து மக்களுக்கு கூடிய அன்றாட பிரச்சனை இருக்குது பாத்தீங்களா. இதோட இதுவும் ஒரு பிரச்சனையா வரும் பொழுது மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத வந்துகிட்டு கேட்கறவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க தெருவுக்கு வந்து போராட மாட்டாங்களான்னு சொல்லிச்சுன்னா, போராடாமையா இருக்கிறாங்க மக்கள், போராடிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு போராட மாட்டேங்கிறாங்கன்னா பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிறதா ஒரே வார்த்தை. யார் முன்கை எடுக்கிறது அப்படின்ட்டு இப்ப பேசுறேன். நானே வந்துகிட்டு ஏதாவது செய்யணும் இல்ல, சும்மா என்ன பேசிட்டே போயிட்டே இருந்தானா பேசுறது ஏதாவது சொன்னாங்க. வாய்ச்சொல்லி வேற ரெடி அல்லங்களா சொல்லுதல். ஆமா, தான் இப்படி வறுமையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அன்னைக்கே வந்துக்கிட்டு பாரதியார் பாடிட்டு போயிருக்காரு. அப்போ இது எல்லா காலகட்டத்திலையுமே நிறையா ஒரு 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 சின்ன தெருவில் தண்ணி வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 வீடு டக்குன்னு ஒன்று கூடி அதுக்கான ஒரு போராட்டத்தை அறிவிப்பாங்க. அதே வந்துக்கிட்டு அந்த குடியிருப்பு பகுதி பூரா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வரணும், அப்புறம் அந்த நகரம் தான் எல்லாம் வரணும். இது நாடுங்க, 140 கோடி உள்ள மக்கள் வந்துக்கிட்டு பல்வேறு மொழி பேசுகிறவங்க ஒரு இடத்துல போராடினா, நீங்கள் அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, காஷ்மீர், பஞ்சாப் இதெல்லாம் போராடாமே இருக்காங்களா. இன்னும் மற்ற பகுதிகளில் வெவ்வேறு மாதிரி போராட்டம் வந்துட்டே இருக்குது. தமிழ்நாட்டில்